ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஸ்டோர் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு இன்ட்ரெஸ்டான ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றி இது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எதை பற்றி இது பார்க்க போகிறோங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. நம்மளுடைய லைஃப்பில் நமக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிர்ஷ்டங்கிறது தேவைங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அந்த அதிர்ஷ்டத்தை பெறுவதற்கு வழிகள் தான் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த வழிகளை கிரகங்கள் நமக்கு கொடுக்கும். அதை நாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டால் அதிர்ஷ்டத்தை நாம் பெற முடியும். அந்த வகையில் ஒரு மாதத்தில் சில நாட்கள் குறிப்பிட்டு மிக அதிர்ஷ்ட நாட்களாக அமையும். அந்த நாட்களை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னா கண்டிப்பாக யாராலையும் நம்ம முன்னேறுவதை தடுக்க முடியாது. அந்த வகையில் இப்போ ஒரு முக்கியமான நாளானது வர இருக்குது. அது என்னைக்கின்னு பார்த்திங்கன்னா மே மாதம் கடைசி நாள் 31ஆம் நாள். அன்றைக்கி தமிழ் மாதம் வைகாசியுடைய 17ஆம் தேதி கிழமை அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாள் அன்றைக்கி என்ன சிறப்பு அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாள் அன்றைக்கி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பௌர்ணமியானது வருது. வரக்கூடிய பௌர்ணமி வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. அதுவும் இந்த பௌர்ணமி சூரிய பகவானுக்கு உகந்த நாளில் வர்றதுனால இது சூரிய பௌர்ணமி என்று அழைக்கப்படுது. இந்த பௌர்ணமி அன்னைக்கு பிரபஞ்சத்தில் நல்ல அதிர்வுகள் இருக்குது. அதோடு இந்த பௌர்ணமி அன்னைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளிவரும். அப்போ தான் கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேரக்கூடிய அதிசயங்களும் நடக்கும். அதனால் இந்த பௌர்ணமி ரொம்ப சிறப்பான பௌர்ணமி என்று சொல்லப்படுது. இந்த பௌர்ணமியில் சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். சந்திரனுடைய பிடியிலிருந்து ஒவ்வொருவருக்குமே நிறைய மாற்றங்கள் ஏற்படும், நிறைய அதிர்ஷ்டங்களும் ஏற்படும். அதில் கன்னி ராசியில் பிறந்த நேயர்களுக்கு என்ன மாதிரி அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நீங்கள் கன்னி ராசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான அதிர்ஷ்டம் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனும் பெறுங்க. அதோடு இது ஒரு சூப்பரான நாள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கல. இந்த நாளில் அதிர்ஷ்டம் பெறுவதற்கு உங்களோட சக்திக்கேற்ப இந்த பரிகாரம் செய்திங்கன்னா அதிர்ஷ்டம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். அதனால் அதிர்ஷ்டம் பெறுவதற்கு நீங்கள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. முதல்ல உங்களுக்கான பலன்களை ஷேர் பண்ணுறேன். முதல்ல உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி வரக்கூடிய இந்த வைகாசி பௌர்ணமி உங்களுக்கு நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நன்மைகள் நடைபெறும்னு சொன்னால் மிகையாகாத உண்மை. மெயினாக பொருளாதார நிலை தான் பயங்கரமான மாற்றத்தை கொடுக்க போகுது. பொருளாதார நிலையில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு சீராக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பவர் இனி இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு ஏற்பட போகுது. உங்களுக்கு மெயினாக நிலுவையில் இருக்கக்கூடிய வரவுகள்லாம் உங்கள் கைக்கு ஈஸியாக சேரும். அதோடு நீங்கள் தேவையற்ற வீண் செலவுகள்லாம் பண்ணுவதை மட்டும் கட்டுப்படுத்திக்குங்க. தேவையற்ற வீண் செலவுகளை கட்டுப்படுத்திட்டிங்கனாவே கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய ஆபத்துலேருந்து தப்பிக்க முடியும். அதனால் தேவையற்ற வீண் செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப 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 நல்லது. அதுவும் கடன் சிக்கல்கள்லேருந்து விடுபட புதிய வழிகள் பிறக்கும். கடன் சிக்கல்கள்லேருந்து வழிபட புதிய வழிகள் பிறக்கும்போது அந்த வழிகளை தேர்ந்தெடுத்து போவது உங்களுக்கு மெயினாக வேண்டும் என்பது இந்த இடத்துல சொல்கிறேன். அதோடு வரவென்ன செலவென்ன அப்படிங்கிற கணக்குகளை துல்லியமாக வைக்கிறது நல்லது. நீங்கள் எந்த அளவுக்கு துல்லியமாக இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு இந்த டைம் நன்மைங்கிறது உங்களுக்கு ஏற்படும். அதனால தான் துல்லியமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறேன். அதே போல் உறவினர்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்க ஆலோசனைகள் கேளுங்க. அவங்களுடைய ஆலோசனைகள் உங்கள் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியாக இந்த பௌர்ணமியில் இருக்கிற மாதிரி கிரகங்கள் அமைந்திருக்கு. அதனால் உறவினர்களுடைய ஆலோசனைகள் கேட்டு நடங்க. அது வளர்ச்சிக்கு பெரிதும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதே போல் குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக முக்கிய முடிவுகள் எடுக்கிறதா இருந்தால் இப்போ எடுக்கலாம். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி தரும். அது மட்டும் இல்லாமல் சமூகத்தில் உங்கள் கௌரவம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிலைக்கும்.
நிலைக்கும். இதுக்கு முன்னாடி நிலைக்காமல் இருந்தாலும் இனி அந்த நிலைமை மாறி சமூகத்தில் உங்கள் கௌரவம் சூப்பராக வந்து நிலைக்கும். நீண்ட நாள் காணாமல் போன நண்பர்களை கூட சந்திப்புக்கு இப்போ வாய்ப்பு ஏற்படும். ஸோ அந்த மாதிரி சந்திப்புக்கு வாய்ப்பு ஏற்படும் போது இந்த டைமில் வந்து அந்த வாய்ப்பை பயன்படுத்தி சந்திச்சுக்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அதை விட மனதுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். அதோடு உறவுகள் வகையில் ஆதரவு உங்களுக்கு கிடைத்து உற்சாகமாக நீங்கள் நடைபோடுவீங்க. அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான சூழ்நிலை இந்த பௌர்ணமியில் உங்கள் ராசிக்கு ஏற்படும்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. அதே போல் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு பெரிதும் பெருகும். இந்த ஒரு டைமில் புதிய யுக்திகளை கையாண்டிங்கன்னா லாபத்தை நல்லா உயர்த்தி கொள்ளலாம். அதனால் புதிய யுக்திகளை கையாளுங்க, லாபத்தை நல்லா உயர்த்திக்குங்க. அதோடு உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். அதனால் மகிழ்ச்சிங்கிறது உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். கடின உழைப்புக்கேற்ற வெகுமதி கிடைக்கும். அந்த கடின உழைப்பு மட்டும் நீங்கள் போடுவது வந்து நீங்கள் இப்போ இந்த டைம் வந்து ரொம்ப சிறப்பான முறையில் போடணும். அப்படி போட்டிங்கன்னா உங்கள் உழைப்புக்கு தகுந்த வெகுமதி நிச்சயமாக கிடைக்கும். தொழிலில் கூட பயணங்கள் மூலம் புதிய தொடர்புகள் உருவாகும். இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய பௌர்ணமியாக கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த டைமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வந்து சொல்ல வரேன். அதோடு உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி அல்லது சோர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் இது ரெண்டும் ஏற்படாமல் இருக்க ரொம்ப கவனமாக உங்கள் உடலை பார்த்துக்குங்க. புதன்கிழமை அன்னைக்கு பெருமாள் கோவிலில் துளசி தீர்த்தம் அருந்தி வந்தீங்கன்னா இந்த 2 பிரச்சனையும் சரியாக வாய்ப்பு இருக்குது. அதே போல் மரகத பச்சை அல்லது பிஸ்தா பச்சை, இந்த 2 பச்சையில் இருக்கக்கூடிய நிறத்தை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா யோகத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதனால் ஏதாவது வந்து முக்கியமான காரியம் செய்யக்கூடிய நாள் அன்னைக்கு இந்த நிறத்தை பயன்படுத்த பாருங்கள். சரியான நேரத்துக்கு உணவு உட்கொள்வது உங்கள் ஆற்றலை மேம்படுத்தும். அதோடு தியானம் பழகுனீங்கன்னா உங்களுக்கு சோர்வு ஏற்படுவது நீங்கும். நரம்பு தளர்ச்சி சோர்வு ஏற்படாமல் இருக்க உணவை வந்து சரியான நேரத்தில் உட்கொள்ளுங்க. அதுவே உங்களுக்கு போதுமான வளர்ச்சி வந்து கொடுக்கும். இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ உங்களுக்கான பரிகாரம் வந்து சொல்ல போகிறேன். இந்த பரிகாரம் நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு செய்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கண்டிப்பாக பெற்றுத்தரும். பணக்காரராக வேண்டும் என்ற ஆசை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். விடாமுயற்சி இருந்தால் பணத்தை வைப்பதற்கு இடம் இருக்காத அளவுக்கு பணத்தை சம்பாதிக்க முடியும். அதோடு அதிர்ஷ்டத்துக்காக இந்த பரிகாரத்தை இந்த பௌர்ணமி அன்னைக்கு உங்கள் ராசிக்காரங்க செய்ய வேண்டும். கன்னி ராசிக்கு 5ஆம் அதி சனி. நீங்கள் இந்த நாளில் குளிர்ந்த நீரில் ஒரு துளசி இல்லைனா வில்வ இலையை வந்து பொடி செய்து கலந்து நீங்கள் இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பிட வேண்டும். அதோடு இந்த நாளில் சிவ வழிபாடு செய்ய வேண்டும். இந்த நாளில் சிவபுராணம் படிக்க வேண்டும். இந்த பரிகாரங்களை செய்திங்கன்னா அதிர்ஷ்டம் உங்களுக்கு வந்து பணம் வந்து கொட்டும். ஸோ பணம் கொட்டுவதற்கு அதிர்ஷ்டம் பெறுவதற்கு இந்த பரிகாரத்தை கன்னி ராசிக்காரங்க பௌர்ணமி அன்னைக்கு செய்திடுங்க. இது தாங்க உங்களுக்கான பரிகாரம் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. பொதுவாக உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் இல்லாமல் இருந்தால் தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடைந்து அதிக லாபத்தை பெற இந்த பரிகாரம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த பரிகாரத்தோடு சேர்த்து உங்களுடைய விடாமுயற்சியும் இருந்தால் பணத்தை வைப்பதற்கு இடம் இருக்காத அளவிற்கு பணம் நிரம்பி வழியும். இது ஒரு சூட்சம முறையை பயன்படுத்தி செய்யக்கூடிய பரிகாரம். அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க. இதோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு விஷயமும் நீங்கள் வந்து செய்ய வேண்டும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாளில் நீங்கள் தானம் செய்ய வேண்டும். தானங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்னதானம் தான் சொல்கிறேன். தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம். அந்த அன்னதானத்தை தான் இந்த நாளில் வந்து செய்ய வேண்டும். இந்த நாளில் அன்னதானம் நீங்கள் செய்தீங்கன்னா தெரிந்து தெரியாமலே செய்த பாவங்கள் வந்து விலகும். அதோடு நீங்கள் நிறைய பணம் வந்து எதிர்காலத்திற்கு சேமித்து வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நிறைய வருமானம் வந்து தானாக தேடி வரும். அதனால் அன்னதானம் வந்து இந்த நாளில் செய்ய மறக்காதீங்க. இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பலன்கள். இதற்கேற்ப நடந்து நீங்கள் பலன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் இந்த முக்கியமான தகவல்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.